ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு 40 சைஸ் ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ், ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபேப்ரிக் எவ்வளோ வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 மீட்டர் வரைக்கும் வாங்கலாம். சப்போஸ் ஷார்ட் ஸ்லீவ் வைக்க போகிறீங்க அப்படின்னா 85லேருந்து 90 பாயிண்ட் வரைக்குமே நீங்கள் வாங்கலாம். அதுவே தாராளமானது. இப்போ ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா நேர் வாக்கில் இருக்குது, சரிங்களா? அதை நான் இந்த மாதிரி நேர் வாக்காக போட்டுக்கிறேன். நேர் வாக்காக போடும்போது ஃபோல்டட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது லெஃப்ட் சைடும், கரை இருக்கிற பகுதி ரைட் சைடும் இருக்கிற மாதிரி நான் நேர் வாக்கில் போட்டிருக்கேன். இந்த நேர் வாக்கை அப்படியே நான் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். டபுளாக எவ்வளோ ஃபோல்டு பண்ணணும்னா, உங்களோட செஸ்ட் இருக்குது பாருங்கள் வித்து. இப்போது சப்போஸ் இது 40ங்கிறனால நான் செஸ்ட் வித் 40யை டிவைட் பண்ணியிருக்கோம் நம்ம 4ஆல். ப்ளஸ் அதோட 2 இன்ச் மார்ஜினோட சேர்த்து 12 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது டோட்டல் செஸ்ட் 40. அதை நம்ம 4 டிவைட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். அதோட ப்ளஸ் 2 இன்ச் வரைக்கும் மார்ஜின் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் 12 இன்ச் வித்து. ஸோ இந்த ப்ளவுஸில் 12 இன்ச் வித் இருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஹைட் தாராளமானது. நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சுருந்தாலுமே இந்த ஹைட்டே கரெக்டாக இருக்கும். வித்து 12 இன்ச் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணும்போது என்ன ஆகுனா, துணி நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சப்படும். அதனால நான் இந்த மெத்தடில் கட் பண்ணுவேன் போட்டு. இதே கிராஸ் பீஸாக இருந்துச்சுன்னா அதை நான் தனித்தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட் பீஸுங்கிறனால நம்ம இதே மாதிரி போட்டு வெட்டினாலே போதும். ஸோ நான் 2 மேலேயும் கீழேயும் 12 இன்ச் இருக்கிற மாதிரி மெஷர் எடுத்துக்கிட்டு, எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கில் நான் லைன் போட்டு எடுத்துகிட்டு தனியாக கட் பண்ணி அதை நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். ஏன்னா அது நம்ம ஸ்லீவ் வெட்டுவோம், கிராஸ் பீஸ் கழுத்துக்கு வெட்டுவோம், ப்ளஸ் பட்டியில் எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா 2 பீஸு, அந்த இதையும் நம்ம அதில் வெட்டுவோம். ஸோ அதனால இப்போதைக்கு மேலே இருக்கக்கூடிய பீஸ் இது தேவைப்படாது. நம்ம இப்போ பேக்ஸ் நெக்கும் அது பின் பக்கமும் முன் பக்கத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நம்ம கட்டிங் போட போகிறோம், சரிங்களா? இப்போது ஃபோல்டட் சைடு மேலே பார்த்த மாதிரியும் உங்களை பார்த்த மாதிரியும் இருக்குது. கீழே கரை பகுதியும் லெஃப்ட் அந்த ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடும் இருக்குது. ஸோ எப்படி ஃபேப்ரிக் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போது நம்ம உயரம் எடுக்கலாம். இப்போ பொதுவாக 40 அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் 13.5 இன்ச்லேருந்து 14 இன்ச் வரைக்கும் போடுவாங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் நம்ம கஸ்டமர் கேட்டது 13 இன்ச்சு தான். ஸோ 13 இன்ச் உயரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டுருக்கேன், சரிங்களா? இப்போ டோட்டல் 15 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். 13 ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜின் கீழே மடிச்சு அடிக்க. ஸோ டோட்டலாக 15 இன்ச் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். கீழே 2 இன்ச் நம்ம மார்ஜின் விட்டோம்ல, அதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுறேன். இப்போது கீழே மார்ஜின்லேருந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது டோட்டல் 13 இன்ச் இருக்குது. ப்ளஸ் நம்ம அதோட ஒரு அரை இன்ச் ஷோல்ட்ரு ஜாயினிங்க்கு எடுத்துக்கணும், சரிங்களா? 13 இன்ச்லேயே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிங்கன்னா ஹைட் இன்னும் கம்மியாயிரும். ஸோ எப்போயுமே ஷோல்டருக்கு தனியாக 1/2 இன்ச் எடுங்க நீங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தனியாக ஷோல்டருக்குன்னு ஒரு 1/2 இன்ச் எடுத்துட்டேன், சரிங்களா? இப்போது கழுத்து அகலம் எவ்வளோ எடுக்கணும்னா, நான் 2.25 எடுத்திருக்கேன். இப்போது 36 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2.5 எடுக்கலாம். இப்போ 40ன்னு வரும்போது 2.25 தான் கரெக்டாக இருக்கும். ஷோல்டரு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு தாராளமானது, சரிங்களா? சப்போஸ் 40, 42, 44 இருக்கிற வரைக்குமே நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கலாம். ஸோ நான் 2.25 கழுத்து, ஷோல்டரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ கழுத்து முன் கழுத்து உயரம் அது எவ்வளோனா 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இறக்கி போடுவாங்க, 5.5லேருந்து 6 வரைக்கும் போடுவாங்க. சில பேர் 6.25 வரைக்கும் 7 இன்ச்சு வரைக்குமே இறக்கி போடுவாங்க. பட் இந்த கஸ்டமர் கேட்டது 5.5. அது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து வரும்போது நம்மளுக்கு 5.25 வந்துடும். ஸோ ரொம்பவும் டீப்பாக இருக்காது. அதே மாதிரி கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 2.25, அதோட ப்ளஸ் சைடில் அந்த 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சம்டைம் இந்த மாதிரி ஷோல்டர் விலகி போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ மேலே 2.25 இருக்குது கழுத்து, அதே மாதிரி கீழேயும் 2.25 இருக்கான்னு மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த 2.25 ஷோல்டரு 3 இன்ச்சு மேலே இருக்கணும், கீழேயும் அந்த 3 இன்ச்சு இருக்கணும். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆம்கோல் கொஞ்சம் அகண்டு போயிடும், அதனால தான். இப்போ ஆம்கோல் உயரம் பார்க்கலாமா? ஆம்கோல் உயரம் நான் 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். பொதுவாக 6 இன்ச் வைக்கலாம். பட் இவங்களுக்கு பஸ்ட் சைஸ் தான் கொஞ்சம் பெருசு, மித்தபடி பாடி கொஞ்சம் சின்ன சைஸுங்கிறனால நம்மளுக்கு 5.5 கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த வளைவுக்கு நம்ம 1 இன்ச் எடுத்திருக்கோம், சரிங்களா? அந்த 1 இன்ச்சு வளைவை ஆர்ம் கர்வ் ஸ்கேலை வச்சு நீங்கள் வளைவு போடுங்க. மேலே பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட்டு, கீழே உள்ள பாயிண்ட்டு, இந்த 3 லைனையும் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஆர்ம் கர்வ் ஸ்கேலை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வளைவு கொடுங்க.
ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டுவோம். அது நான் பின்னாடி காட்டுறேன். இப்போது பாடி சுற்றளவு வந்து 40. ஸோ 40 4ஆ பிரித்தா 10. ஸோ அந்த 10 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவில் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 8.25 இருக்கணும். 8.25 9 கிட்ட இருக்கணும். பட் இதில் 9 இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆம்கோல் ஹைட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும். இப்போ 5 எடுத்த எடுத்த இடத்துல வந்து நம்ம 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் 1 இன்ச் அளவுக்கு அந்த கேப்பை அந்த கர்வ் வச்சு நம்ம வந்து ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறோம் அந்த 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மார்க்கிங் மேலேருந்து 1/4 இன்ச்சுக்கு லைட்டாக கேப் விட்டுட்டு நம்ம சுற்றிலும் வந்து மார்க் பண்ணிட்டு வரும்போது எனக்கு கரெக்டாக 9 இன்ச்சு கிட்ட ஆம்கோல் வந்து வந்துடுச்சு. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து எப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக காட்டுறேன். இதை வந்து நம்ம எப்போ ஸ்டிச்சிங்கில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து இதை வந்து ஒரு 1 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வைங்க. இன்னும் ரொம்ப ஜாஸ்தி வேணாம். 1/2 இன்ச் வச்சாலே போதும். 1/2 இன்ச்சுக்கு வந்து பாயிண்ட் மார்க் பண்ணி இதுலேயே வந்து காப் ஸ்கேல் வச்சு நான் வரையும்போது அந்த வளைவு வந்து அந்த வளைவு வந்து எனக்கு கரெக்டாக வரும். இப்போது நம்ம ஃப்ரண்ட் ஹைட் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து கப்போட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி சொல்கிறது, அப்பெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் இருக்குது. சரிங்களா? 12 இன்ச்சு இருக்குது. ப்ளஸ் 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 12 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த அந்த 12 இன்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துருங்க. மார்க் பண்ணிவிட்டு 12 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துருங்க. நான் கீழே தெரியாத்தனமாக பண்ணிட்டேன். அதுதான் நான் வந்து கீழே அழிச்சிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னா கழுத்து ப்ளஸ் ஷோல்ட்ரு 3 இன்ச்சில் பாதி எடுக்கணும். கழுத்து ப்ளஸ் ஷோல்ட்ரு 3 இன்ச்சில் பாதி, மொத்தம் 4.25 இன்ச்சு வருது. அந்த 4.25 இன்ச்சை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ளவுஸோட சென்டர் இருக்கக்கூடிய இடம். இப்போ அந்த 12 இன்ச்சில் ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைனில் ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சும் பேக்கில் அந்த சைடு வந்து 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சென்டரோட அந்த சைடு ரைட் சைடு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதையும் லெஃப்ட் சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட்டோட கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடாமல் அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் காவாக கோடு போட்டு எடுத்துருங்க. இப்போ எப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ஒன்றா தானே வச்சுருக்கோம். ஸோ கட்டிங்கில் எப்படி பண்ணணும்னா மேலே ஷோல்டர் அண்ட் ஆம்கோல் இதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெட்டி எடுக்கணும். கழுத்தை வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடாதீங்க. ஏன்னா சம்டைம் கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். ஃப்ரண்ட் கழுத்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும், பேக் கழுத்து சின்னதாக இருக்கும். ஸோ எப்போவுமே கழுத்து வெட்டாதீங்க. ஷோல்டர் அண்ட் ஆம்கோல் மட்டும். ஆம்கோலில் வந்து நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் என்னோட மெத்தட் ஆஃப் ஸ்டைலிங், ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டைல். இதில் நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணாலே போதும். எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் மெத்தடு. சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோமா, பேக் எடுத்து வச்சிடலாம். பேக் தனியாக நம்மளுக்கு வந்து வெறும் கழுத்து மட்டும்தான் வெட்டுற வேலை இருக்குது. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து வெட்டிக்கலாம் அண்ட் அந்த சென்டர் பாயிண்ட் அதையும் வெட்டிக்கலாம். இப்போ வந்து கழுத்து வெட்டிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பட்டி பீஸும் கிடச்சிரும் ப்ளஸ் ஃப்ரண்ட் பீஸும் கிடச்சிரும். இங்கே பட்டிக்கு தனியாக அளவு எடுத்து கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை பட்டி பெருசாக இருக்கே, நம்ம இந்த 2 இன்ச் மார்ஜினோட சேர்த்து வச்சு வெட்டியிருக்கோமே, எப்படி ஸ்டிச்சிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் வந்து ஸ்டிச்சிங்கில் காட்டுறேன். இப்போ கட்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பட்டி பீஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எந்த அளவில் ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக அந்த பட்டி பீஸை வந்து பேக் நெக்கோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வர்றதுங்கிறது வந்து அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோ நான் அடுத்து குயிக்காக அப்லோட் பண்ணிடுறேன். கையோடு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டா தான் நம்மளுக்கு அந்த திருப்தி இருக்கும். அப்பாடா ப்ளவுஸ் வெட்டினோம், கையோடு ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோன்னு. இல்லை இப்போ ப்ளவுஸை வெட்டிட்டு நம்ம அப்புறம் ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் வந்து ஏதோ ஒன்று தப்பாயிடும். அதனால் கையோடு நான் அடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி நான் வந்து காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு, அதே மாதிரி பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ஸ்ட்ரெயிட் கட்டுங்கிறனால நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சென்டரில் வந்து ஒட்டி தான் இருக்கும், அதை நம்ம தனியாக அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு அப்போ நான் காட்டுறேன். இப்போ பேக் பீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேக் பீஸில் வந்து நெக்கோட டெப்த்து மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். பின் கழுத்து உயரம் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுக்கு இருக்குது பின் கழுத்து உயரம். ஸோ 6.25 வச்சிங்கனாலே நீங்கள் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 7 இன்ச்சு நம்மளுக்கு தாராளமாக வந்துடும். ஸோ நான் 6.25 மார்க் பண்ணிக்கிறேன்.
ப்ளஸ் அதில் வந்து நான் மேலே 2.25 இருக்கான்னு பார்த்துட்டேன். அதே மாதிரி கீழேயும் 2.25, கழுத்து நம்ம 2.25 தானே வச்சோம். ஸோ கீழேயும் கழுத்து 2.25 வைக்கணும். அதே மாதிரி மேலேயும் 2.25 வைக்கணும். அதையே வந்து ஒரு தடவைக்கு 2 வாட்டி கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ முன் கழுத்து அதிகமாக பின் கழுத்து சின்னதாக போயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை. எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணாலுமே ஷோல்ட்ரு ஃபால் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதனால் கழுத்து எப்போயுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின் அதுதான். இப்போது வந்து இதுலேயும் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து இதில் 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம் கழுத்து. அது உங்களோட இஷ்டம் தான். ரொம்ப டீப்பாக மீன்ஸ் ரொம்ப அகலமாக வேணும்னா நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப அகலம் வேணாம், குறுகலாகவே இருந்தால் போதும்னா 1/2 இன்ச்லேயே வந்து வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து இப்போ கட்டிங் பார்த்தாச்சு. ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் குட்டியான பாடி தான். பட் பஸ் சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால இந்த மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து ப்ளவுஸை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 வீடியோ கழித்து நம்ம பார்ப்போம். பட் இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் கேட்டிங்க 40 சைஸ் 44 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்லாம் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கொஞ்சம் வரும். அதே மாதிரி அதில் உள்ள சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு, பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கரைப்பகுதி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டு விடலாம். இதை வந்து நான் இந்த மாதிரி போடுறேன். இப்போ எனக்கு வந்து கரைப்பகுதி வேண்டாம், அதனால நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நான் அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து கரைப்பகுதி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடலாம். எப்படி சொல்கிறது, இப்போ வந்து இது 4ஆக போட்டிருக்கேன்னா இப்படி போடலாம். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹைட் அதிகமாக இருக்கும், வித்து கம்மியாக இருக்கும், கரைப்பகுதி கீழே இருக்கும், ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம், ஒட்டெல்லாம் போட வேண்டாம் சைடில், எனக்கு வந்து கீழே மார்ஜினோடு சேர்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்ஜின் விடுறீங்க கீழே அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வித்து கம்மியாக மீன்ஸ் ஒரு ஈக்குவலாக இருக்கும், ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதில் வந்து நான் கீழே வந்து மார்ஜினுக்கு ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நான் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுவே தாராளம். இந்த ஸ்கேலோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, 1.25 1.5 இன்ச்சு கிட்டே இருக்கும். ஸோ இதுவே தாராளம். ப்ளஸ் நான் அதை 1/2 இன்ச்சு மடக்கி இன்னும் 1/2 இன்ச்சு மடித்து ஹெம்மிங் பண்ணிடுவேன். ஸோ ஓரளவுக்கு வந்து பட்டி பீஸ் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அகலமாக போட்டுட்டு இப்போது இந்த கையோட உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்குது. 8 இன்ச் இருக்கிற பட்சத்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே நம்ம அந்த லைன் போட்டோம்ல, அதுலேருந்து மேலே ஒரு 8 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு திரும்ப எதுக்குன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பீஸ் உள்ளே போகும்ல, அதுக்கு தான் இந்த வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இல்லைனா நீங்கள் ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்லீவ் ஹைட் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் எப்போயுமே நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். அங்கே மேலே நான் 1/2 இன்ச்சு மார்ஜின் விட்டலாம், அந்த மார்ஜினோடு சேர்த்து லைன் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. லைன் போட்ட பிறகு அங்கே அந்த கார்னர்லேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சு 3.5 இன்ச் வரைக்கும் பண்ணலாம். பட் 3 இன்ச்சே போதும். எதுக்கு 3.5 அவ்வளோ தேவைப்படாது. 3 இன்ச்சே வந்து தாராளமானது. ஸோ அதுலேருந்து அந்த 3 இன்ச்சுக்கு நான் இன்பிட்வீனில் கோடு இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நான் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி க்ராஸாக லைன் போட்டு எடுத்துகிட்டு இப்போது இதில் வந்து கையோட அந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து 8 இன்ச் இருக்குது. ஸோ நான் அந்த 8 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச்சு ப்ளவுஸில் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் பேக் சைடில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம். அதனால் பேக் சைடில் தான் வந்து ஆம்கோலோட சுற்றளவு மெஷர் பண்ணணும். அது வந்து 8 இன்ச் இருக்குது. ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு இதுலேயும் வந்து நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு சைடில் வந்து நம்ம ஒட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கம்மியாக இருக்குது. இப்போது மேலேருந்து ஒரு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ இந்த 2.25 தொட்டுட்டு இந்த கீழே இந்த மாதிரி வளைவாக வரணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி வளைவு போடுறேன்னு. இதுதான் ஈஸி மெத்தட். இப்படி தொட்டுட்டு கீழே வளைவாக வரணும். அந்த 8 இன்ச்சு கிட்ட வரைக்கும் வளைவாக வந்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போயிடணும். இப்படி வளைவாக வந்துட்டு
அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா போகணும். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டுங்கிறனால தொண்டை சரியில்ல. பட் இருந்தாலுமே புரியும். நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன். இப்போ கர்வா வரைஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடணும். அதுதான் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். கீழ வந்து கையோட சுற்றளவு 5 இன்ச். மொத்தம் 10. அது ஹாஃப் ஆர்ம் போட்டோம்னா 5 இன்ச்ல. ஸோ அந்த 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து நான் ஒரு 1 1/2 இன்ச் வரைக்கும் நான் தரேன். அதுவே போதும். அதுக்கு மேல வந்து தேவைப்படாது. 1 1/2 இன்ச் அளவுக்கு குடுத்தாலே போதும். இப்போ மேல அந்த 8 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து கீழ 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்ஸ் குடுத்து, நீங்க வந்து இந்த மாரி கோடு போடுங்க. இந்த மாரி தான் வரும். ஸ்லீவ் வந்து ஃபைனலா. கீழ வந்து இந்த மாரி கிராஸா குடுத்துருங்க. இந்த பீஸ் வந்து நம்ம மடிச்சு அடிச்சுருவோம். அதனால பெருசா தேவைப்படாது. அதனால தான் நான் கிராஸா குடுத்துருக்கேன். இப்போ இதில வந்து பேக் தானே வரைஞ்சோம். இப்போ ஃப்ரண்ட் வளைவு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த 2 1/2 மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழ வர மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டா போயிடணும். இது நான் வெட்டும்போது பாருங்க கரெக்ட்டா தெரியும். இப்போ வளைவு வரையும்போது உங்களுக்கு சரியா புரியல. பட் வெட்டும்போது நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவ். இதில வந்து ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. இதில இன்னும் நெறைய கால்குலேஷன்லாம் போட்டு ஸ்லீவ் அவ்வளோ கர்வாலாம் வெட்டுவாங்க. அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையே இல்ல. ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த கையோட சுற்றளவு இருந்தா போதும். அந்த எவ்வளோ வளைவு வேணுமோ அது மட்டும் யூஸ் பண்ணா போதும். இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டின பிறகு எக்ஸஸா இருக்கிற பீஸ ஓரமா வச்சுட்டு, இப்போ சென்டர் நாட்ச் குடுத்துடலாம். சென்டர் நாட்ச் குடுத்த பிறகு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொடஞ்சு வெட்டி வரைஞ்சிருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம கொடஞ்சு வெட்டி எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா வந்து வெட்டுங்க. ரொம்ப கர்வா கீழ வரைக்கும் கொண்டு போயிறாதீங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அதுக்கப்புறம் அந்த கர்வ் மட்டுமே வந்து வளைச்சு கொண்டு போங்க. சில பேர் வந்து அப்படி அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வெட்ட மாட்டாங்க. அத அப்படியே ஸ்லாண்டிங்கா வெட்டிருவாங்க. ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் அந்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வராது. தையல் ஸ்ட்ரெயிட்டா வராது. அதனால தான் அந்த இடத்த வந்து நம்ம வந்து வளைவு மட்டும் வளைச்சிட்டு, அந்த இடத்த முடிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சைடுல எக்ஸஸா குடுத்துருக்கோம்ல, அந்த பீஸே கட் பண்ணி எடுத்துடலாம். அதில கொஞ்சம் பீஸ் மிச்சம் இருக்கு பாருங்க. அத வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அப்படியே வைங்க. ஏன்னா, அத வச்சு தான் நம்ம வந்து சைடுல ஜாயிண்ட் குடுக்க போறோம். ஏன்னா, ஜாயிண்ட் வந்து ரொம்பலாம் தேவைப்படல பீஸு. ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும். இந்த எக்ஸஸா இருக்கிற பீஸ வச்சு நம்ம ஜாயிண்ட் குடுத்துருவோம். இது கீழ இருக்க பீஸ் வந்து இந்த மாரி உள் சைடா போயிரும். ஸோ, இவ்வளோ தான் ஸ்லீவ். ரொம்பலாம் டஃப்பே கிடையாது. ஸோ, ஓரளவுக்கு என்னோட ப்ளவுஸ் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ எக்ஸஸா இருக்கு பார்த்தீங்களா, இந்த பீஸில வந்து நம்ம வந்து பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸும் கட் பண்ணணும். ப்ளஸ் கிராஸ் பீஸும் கட் பண்ணணும். ஸோ, அதுக்கேத்த மாரி ஃபேப்ரிக்க வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தோம்னா, நம்ம வந்து பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். பட்டி பீஸ அப்படியே வந்து இந்த பீஸ் மேல வச்சுருங்க. ஆ கீழேந்து அ கரெக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாரி மேல கீழ இல்லாத மாரி பார்த்து, அப்படியே வச்சு, அச்சு பிசுறாம கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்பலாம் வேலையே இல்ல. அச்சு பிசுறாம இத அப்படியே கட் பண்ணி எடுங்க. சைடுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீளமா இருக்கும். அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையே படாது. ஒரு 1லேருந்து 1 1/2 இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டே நீங்க வந்து கட் பண்ணுங்க. ஏன்னா, இத எப்படியும் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் வேஸ்ட்டா தான் நம்ம கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ண பிறகு. ஸோ, அதனால அந்த பீஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கணும்னு அவசியம் இல்ல. லென்த் மட்டும் கம்மி பண்ணி ஒரு 1லேருந்து 1 1/4 இன்ச் வரைக்கும் அது கோடு லைன் மீன்ஸ் இடம் விட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணி எடுங்க. இந்த பீஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, அதனால இதில எந்த சைஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அப்படியே கட் பண்ணுங்க. கொஞ்சம் மேல கீழ இருந்துச்சுனாலும் பட்டி முன்ன பின்ன ஆயிரும். ஸோ, பட்டிய வந்து கரெக்ட்டா பார்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 பீஸ் வந்து கிடச்சிருச்சு. இதே வந்து சூப்பரா வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இன்னும் சில பேர் 3, 4 பீஸ் உள்ள வச்சு திணிப்பாங்க. அது வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணலாம். பட் ஆக்சுவலி என்ன ஆகும்னா, நீங்க ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது சப்போஸ் பட்டியோட ஹைட் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்குள்ள 4, 5 பீஸ் இருந்துச்சுன்னா, அது சுருண்டுக்குரும். ப்ளவுஸ் கீழ் பகுதி வந்து சுருண்டுக்குரும். அப்புறம் அந்த ஹூக் வந்து குத்த ஆரம்பிக்கும் நெஞ்சுகிட்ட. ஸோ, அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மாரி இரிட்டேட் ஆகும். அதனால இந்த 2 பீஸே வந்து தாராளம். இப்போ பட்டி வெட்டிட்டு மிச்சம் இருக்கிற பீஸ்ல வந்து அ பா எல் ஷேப்ல வந்து அ எடுத்து இருக்கிற மாரி பார்த்துட்டு, அந்த கார்னர்லேருந்து ஸ்கேல ஸ்லாண்டிங்கா எவ்வளோ தூரம் ஸ்லாண்டிங்கா வைக்க முடியுமோ, அத வந்து நல்லா எப்படி சொல்றது? கிராஸா எவ்வளோ தூரம் ஸ்கேல வந்து கிராஸா வைக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் வச்சு நீங்க வந்து அ பீஸ் வந்து கட் பண்ணுங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்க. ஆ அதேமாரி இந்த ஸ்கேல் அகலம் வந்து 1லேருந்து 1 1/4 இன்ச் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அந்த அகலமே போதும். கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு வெட்டுறதுக்கு. ஸோ, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெறைய பீஸ் தேவைப்படல. ஏன்னா ஃப்ரண்ட் கழுத்து உயரமும் சின்னதா தான் இருக்கு.
அதேமாதிரி பேக்கும் கம்மியாக இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரைக்குமே போதும். இல்லை சப்போஸ் ஃப்ரண்ட்டும் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது, பேக்கும் வந்து கழுத்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 7, 8 பீஸ் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். இது வந்து நம்ம டபுளாக போட்டு வெட்டுறனால 3, 3 பீஸ் ஒரு 6 பீஸ் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. நான் டபுளாக தான் ஃபேப்ரிக் போட்டு வெட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸை வந்து கரெக்டாக வந்து அந்த கோடு போட்டோம்னா அந்த கோட்டுக்கு மேலே வச்சு கட் பண்ணுங்கள். இங்கிட்ட அங்கிட்ட அளவை குறைச்சிடாதீங்க. அளவு சப்போஸ் நீங்கள் அளவையும் குறைச்சி வெட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம கழுத்து அடித்து திருப்பும்போது என்ன ஆகும்னா ஒரு பீஸ் ஹைட்டாக இருக்கும், ஒரு பீஸ் சின்னதாக இருக்கும். அது ஈவனாக நம்மளுக்கு வந்து வராது மடிக்கி அடிக்க. அதனால் அதை மட்டும் வந்து கரெக்டாக எல்லா பீஸும் வந்து ஈவனாக சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டிக்கோங்க. இப்போ ஓவரால் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் ரெடி பண்ணியாச்சு. பேக் நெக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு ஃப்ரண்ட்டும் இப்படி தான் இருக்குது. நம்ம சென்டரில் கட் பண்ணல, அது ஜாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸ்டிச்சிங்கில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பட்டி ரெடி ஆயிடுச்சு. 2 பட்டி வச்சாச்சு. ஸ்லீவும் ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் போடணும் சைடில், அதை நான் ஸ்டிச்சிங்கில் காட்டுறேன். அதே மாதிரி பட்டி பீஸ் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணோம், அதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓவரால் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி ஸ்டிச்சிங்கில் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த ஸ்டைல் மெத்தடில் நீங்கள் கட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்காக இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அதே மாதிரி ஸ்டிச்சிங்லேயும் மேலே கீழே ஜாயினிங்கில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். ஸோ ஸ்டே டியூன், எங்கேயும் போய்